வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல என் பேத்தி மித்ரா நல்லவ இல்ல, தாலியை கட்டாதுங்க ஆதி அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி பாட்டி இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதி கெட்டின தாலி நம்ம பாரதி கழுத்துல இருக்கத அந்த அதிகாரிக பிடிச்சி இழுத்து அத்து எரிய போறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தாலியை கட்டுங்க, எதுக்கு ஆதி இவ்வளோ தூரம் யோசிக்க, இனியுமா அந்த பாரதியை நம்புற, பாரதி கொண்டு எவிடன்ஸ் தருவா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானி பார்க்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. நீ இப்போ தாலி கெட்டு அந்த மித்ரா கழுத்தில் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே நடுங்குது நம்ம ஆதியோட கைகள். ஆனால் இதுக்கெல்லாம் ஆப்பு வச்சாங்க ராஜேஸ்வரி பாட்டி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதி எப்படியாவது பாரதி வரணும், அவன் எங்கே தான் போனானே தெரியல அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு மனமேடையில் இருக்கிறாங்க. இந்த சைடு மித்ரா வந்தாச்சு. எப்படியாவது நான் என் கழுத்தில் இந்த ஆதி கட்டக்கூடிய தாலி சேரணும், ஆதியோட சொத்து பத்து எல்லாத்தையும் நான் தான் ஓனர் அப்படின்னு ஆகணும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்குள்ள பிரதிபலன் இதுதான், அது கிடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜேஸ்வரி பாட்டிக்கு நம்ம தமிழும் ஆதித்யமும் தண்ணி தெளித்து தண்ணியை கொடுத்து அப்படியே நல்லபடியாக ஆக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜேஸ்வரி பாட்டி, எங்கம்மா உன்னோட அம்மா பாரதி, நான் அவட்ட பார்க்கணும் பேசணும், என்னையே என் பேட்டி அடித்து என்னை கொல்ல பார்த்தவ, அப்போ பாரதியே காணலைன்னா அவள் என்ன பாடு பாரதியே படுத்தாலோ, என் பேத்தி பேய் மாதிரி நிற்காளே, இதெல்லாம் எதுக்காகப்பா கடவுளே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி பாட்டி அரண்டு நிற்கிறாங்க. என்னானாலும் சரி என் பேத்தி கழுத்தில் ஆதி தாலி கட்டவே கூடாது, ஆதி பாரதியோட புருஷன், பாரதிக்கு வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி பாட்டி இங்கே தயாராகிட்டாங்க. அதே கணம் தோற மாதிரி ஏஐயில் வாய்ஸை கேப்சர் பண்ணி அதை மாதிரி பேச வச்சு நம்ம லாஜிக்கு வர வச்சுருக்காங்க. துறை தான் நம்மகிட்ட எவிடன்ஸை கொண்டு வந்திருக்கான் போலுக்கு அப்படின்னு நம்புகிறாங்க நம்ம பாரதி. அப்போ துறையை சந்திக்கலாம் அப்படின்னு இந்த லாஜிக்கு போகிறாங்க. அதிகாரிகளை வச்சு பிடிச்சதோடு மட்டும் இல்லை, அந்த தாலி தான் அவளுக்கு வேலியாட்டு பலமாட்டு பாரதிக்கு இருக்குது. அவள் கழுத்தில் இருக்க தாலியை அவுத்து எரியணும், அப்போ தான் மித்ரா கழுத்தில் தாலி ஏறும் அப்படின்னு பவானி ஒரு ஸ்கெட்சை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சில் அந்த அதிகாரி, நீ விபச்சாரத்துக்காக தானே வந்திருக்காடி, உன் கழுத்தில் எதுக்கடி தாலி களத்தடி எப்படின்னு அந்த இடத்துல தாலியை பிச்சு எரியறதுக்கு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நான் வந்ததே வேறு விஷயம், என்ன நீங்கள் தவறாக நினைக்காதுங்க, வந்தவங்க எல்லாம் இப்படி தான் சொல்லி தப்பு நினைப்பாங்க, நீனும் அப்படி தான் தப்பு நினைக்கிறா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, வாடி போவோம் அப்படின்னு தரன்னு இழுக்கிறாங்க. நம்ம ஆதி கட்டின தாலி பாரதி கழுத்தில் இருக்கிறத களத்துக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அந்த நேரத்தில் தான் நம்ம ஆதி காலத்தில் கையில் கரெக்டாக தாலியை தூக்கி கொடுத்து, என்னப்பா ஆதி தாலியை கெட்டு மித்ரா கையில் எதுக்காக கழுத்தில் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, என்ன பாரதி வந்துடுவா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிடுவா, பாரதிக்கும் மித்ரா கிட்டவனி நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திடுவான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இல்லை, அந்த பாரதி நிரூபிக்க முடியாது, அவளே நிரூபிக்க முடியாமல் இங்கே அவமானப்படாது எதுக்கு அப்படின்னு இந்த மண்டபத்தை விட்டே ஓடி இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனாரு. நிச்சயமா பாரதி அப்படிப்பட்டவ இல்லை, கண்டிப்பாக இந்த மித்ராவை பற்றி எவிடன்ஸோட நிரூபிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ எங்கே தான் போனால் பாரதி தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் ப்ரெஷர் பண்ணுறாங்க நம்ம பவானி, எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, நீ தாலியை மித்ரா காலத்தில் கட்ட வேண்டியதானே அப்படின்னு அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அடடா இப்போ என்ன பண்ணவே அப்படின்னு அந்த இடத்துல மண்டை பிச்சுட்டு இருக்க நேரம் நம்ம மித்ராவுக்கு பயங்கர சந்தோஷம். என்னை கொஞ்ச நேரத்தில் தாலி என் கழுத்தில் ஏற போகு, யார் என்ன நினச்சாலும் சரி என்னை இந்த வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாது, நான் கண்டிப்பாக ஆதியை கல்யாணம் பண்ணி நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜேஸ்வரி பாட்டி, என்னை கொஞ்சம் விட்டா இந்த மித்ரா ஆதியோட பொண்டாட்டி ஆவிடுவா, இவ எவ்வளோ சூழ்ச்சிக்காரி, பாவம் பாரதி இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டது போதும், இனியும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க முடியல கூடாது, எந்த காரணத்துன்னு தெரியல, நம்ம பாரதி நான் தான் உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தா. ஆனால் இதுக்கு மேலே பாவம் அவன் கஷ்டத்தை அனுபவிக்க நம்ம விடக்கூடாது, அவளை எப்படியாவது இந்த இதிலேருந்து
ஆதியும் பாரதியும் நம்ம சேர்த்து வைக்கிறது நம்ம பொறுப்பு அப்படின்னு வந்து ராஜேஸ்வரி பாட்டி ஒரு மனசாட்சியோட வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் வந்து தாலியை வந்து பறிச்சு எடுக்க நேரம் நம்ம சாரதா அம்மா ஆத்மா அதாங்க ஆதியோட அம்மாவோட தாலியை தான் வந்து ஆதி வந்து பாரதிக்கு கட்டியிருப்பாங்க. அந்த தாலி எடுக்கண்டே யாருக்கு கழுத்துலேருந்து நீ வந்து எடுக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி ரூபத்தில் வந்து சாரதம்மா அந்த அதிகாரியை காட்டு நீ காட்டி இங்கேருந்து போ பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இது எங்கள் மாமியார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பாரதி. அதோட பார்த்தாங்கன்னா மண்டபத்துக்கு ஓடி வராங்க. இந்த சைடு நம்ம ராஜேஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க. மித்ரா, ஐயோ பாட்டி நான் வந்து கொன்னுட்டேன் அவங்கள அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு மனமேடையில் இருந்தால் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு வந்து அப்படியே சாக்காவி பார்க்குறாங்க. என்ன ஆதி, என் பேத்தி ஆதாரத்தை வந்து கெட்டவ அப்படின்னு வந்து நிரூபிப்பேன்னு பாரதி சொன்னா அவள் நிரூபிக்காட்டாலும் என் பேத்தி கெட்டவ தான், என்னை கொல்ல துணிஞ்சவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மையை வந்து சொல்லுறாங்க. நீ உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் மனைவி வந்து வேற யாரும் இல்லை பாரதி தான் அப்படின்னு வந்து உண்மையை சொல்கிறாங்க. நம்ம பாரதி அதை கேட்டு கவி நிற்கிறாங்க.